ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி நான் லைவில் வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, ரஞ்சித் சார் இப்போ தான் வந்துட்டு அவருடைய சுயரூபம், அவருடைய முகத்திரை எல்லாமே கிழிய தொடங்கியிருக்கு. ஏன்னா நேற்று பற்றின ஒரு சம்பவத்தில் சிக்கியிருப்பார். என்னென்னா முத்துக்குமரன் வந்துட்டு அங்கே ஒரு விஷயத்தை பேசியிருப்பார். சமமாசாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் வாய்ப்பு, அதாவது பேசுகிற உரிமையை கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து பேசுவாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் உடன்படலைனாலும் பரவாயில்லை, அவங்க பேசுகிற விஷயங்கள் மக்களை போய் சேரும், அதன் மூலமாக அவங்களுக்கு ஆதரவு பெருகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார். அதன் மூலமாக தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க. மெஜாரிட்டி ஓட்டு கிடச்சவங்கள போனாங்க. பவித்ராக்கா அவங்க வந்து பிரச்சனை வந்துச்சு. பவித்ரா வந்து சண்டை போட்டிருப்பாங்க. இந்த விஷயங்கள் டைமில் வந்துட்டு ரஞ்சித் என்ன பண்ணியிருப்பார், முத்து வந்துட்டு சோத்துக்கு இங்கே வந்து எட்டி கிளியுது, இவெல்லாம் பேச்சை பாருன்ற மாதிரி கலாச்சிருப்பார். ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அது. ஆனால் முத்துக்குமனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ வருத்தப்படுவான்றது அடுத்த பக்கம். இப்போ என்னென்னா, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர்ஸ் டீம் ஒரு வந்து ரூல்ஸ் போடுறாங்க. அதில் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் குளிச்சுட்டு வர முடியுமோ குளிச்சுட்டு வாங்க லேபர்ஸ் டீம். அது வரைக்கும் ரஞ்சித் சார் தான் வந்துட்டு பெடலிங் பண்ணுவார். அவருக்கு ஏற்கனவே கை வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக வந்தால் தான் அவர் வந்து ரிலீஸ் ஆவார். அதனால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க அநியாயத்துக்கு லேட் பண்ணுறாங்க. அந்த நாள் டென்ஷனில் என்ன பண்ணுறாரு நம்ம ஆள் ரஞ்சித்து, ஒரு தப்பான வார்த்தையை விடுறாப்புல. இந்த சௌந்தர்யெல்லாம் விடக்கூடாது, மூஞ்சிலே வச்சு தேய்க்கணும். எவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு பாருங்கள். சௌந்தர்யா மூஞ்சில் வச்சு தேய்க்கணுமா? என்ன நடக்குது? இல்லை எனக்கு புரியல. எனக்கு தங்கம் சாமின்னு பெண்களை நான் வந்து தெய்வமாக மதிப்பேன். அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு. மனைவியை வந்து அவ்வளோ தூரம் உயர்த்தி பேசுகிறாரு. எனக்கு கோபமே வராது. பெண்கள் நாட்டின் கண்கள் என்னென்னமோ பேசுகிறாரு. டயலாக் மட்டும்தான். இங்கே வந்துட்டு யாருக்கும் கேட்காத நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் கையில் மைக் இருக்குது, சுற்றி கேமரா இருக்குன்றதை மறந்து இருந்து பேசியிருக்காப்புல. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டூ மச்சாக இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா முணங்குறாரு. அவர் மைண்டுக்குள்ளேயே அப்படியே வாயில் வந்துட்டு சவுண்ட் இல்லாமல் முணங்குறாரு. அதை உத்து பார்த்தா ரொம்ப கேவலமான ஒரு பச்சையான ஒரு வார்த்தை வேறு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய முகத்திரை கிழி. இவரெல்லாம் வந்து எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னுமே வச்சுருக்காங்கன்றது தெரியல. இந்த வாரம் விட்டுருக்கு. அடுத்த வாரம்லாம் வந்துட்டு உங்களுடைய ஆதரவு வந்துட்டு ஆப்போசிட்டில் யாருக்கா கொடுத்தீங்கன்னா தான் தப்புச்சாங்க. இல்லைன்னா டாப் 5ல் வந்து நிற்பார். அதனால் ஒரு வேலிடான ஒரு கண்டஸ்டன்ட் கூட வெளியே போகிறது வாய்ப்பாக இருக்கும். ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.